வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். எல்லாம் அமைதியில் ஆழ்ந்திருந்த போது நள்ளிரவு கடந்துவிட்ட வேளையில் ஆண்டவரே, எல்லாம் வல்ல உம் சொல் விண்ணகத்திலுள்ள அரியணையை விட்டு எழுந்து வந்தது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிறப்பு விழாவின் எண்கிழமையின் 6வது நாள் திருப்பலியை ஒப்புக் கொடுக்க ஒன்றாக கூடியுள்ளோம். ஆகவே மேலுமாக மகிழ்ச்சியூற்ற செய்தியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற செய்தியை நாங்கள் இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களில் ஆண்டவரை நாங்கள் மென்மேலும் அதிகமாக அறிந்து கொள்ளவும் அவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொள்ளவும் வரம் வேண்டி இன்றைய பலியில் நாங்கள் மன்றாடுவோம். மேலுமாக இன்றைய திருப்பலியில் ஜோர்ஜ் ராகல், கெயில் ராகல், கிறிஸ்டி செலர் குடும்பத்திற்கு இவ்வருடம் முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி பலியாகவும், சார்ல்ஸ், ஜனார்த்தன் மற்றும் ஜெரோனிகா இவருடைய பிறந்த நாள் நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அத்தோடு குடும்பங்களுடைய பிள்ளைகளுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய பலியில் மன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் ஜூட் கிறிஸ்டி பாத்லெட் இவருடைய 24வது வருட நினைவு, முத்துலிங்கம் பாக்கியம், ஆண்டனி தவராஜா தம்பிப்பிள்ளை, தங்கராஜா பெனடிக்ட், ஜூலியஸ் ஜேக்கப் பிரான்சிஸ், எலிசபெத் பிரான்சிஸ், ஃப்ளோரன்ஸ் மனோகரி பிரான்சிஸ், ஜோசப் ஸ்டனிஸ்லாவுஸ் கிரௌதர், ஸ்டனிஸ்லாவுஸ் லூர்து மேரி, அனுசியா மரியசலர், ஜோசப் மார்டின், ஜேம்ஸ் ரெய்டன் டிலிமா, டன்சன் மார்டின், ரெமிடி ஒலியர், பேர்ல் திரேசா ஒலியர், ரொசிட்டா ஒலியர், கொட்ஃப்ரி டினிஸ் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. பூவுலகில் நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்,
உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையில் விளைந்த பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 12 தொடக்கம் 17 வரை. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கின்றது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகு சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் மாற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. உணவு படையல் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாய் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது.
அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. நற்செய்திக்கு முன்வாழ்த்தொலி. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. புலர்ந்தது நமக்கு புனித நாள், பிற இனத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர், ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி என்றே. அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து ஜெருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னாவினுடைய செயல்பாடு எங்களுக்கு கூறப்படுகின்றது. திருமணமாகி 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கைம்பெண்ணாகின்றார். ஆனால் அவர் அந்த முதிர்ந்த வயதிலும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் அங்கேயே தங்கியிருந்து அல்லும் பகலும் ஆண்டவருக்கு பணி செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வாசகத்தை பார்க்கின்ற வேளையில் இந்த அன்னா சிறு வயதிலேயே வாழ்க்கையில் இழப்பை சந்தித்து அவர் துன்பப்பட்டிருக்க வேண்டும் நிச்சயமாக. ஆனாலும் இவை அனைத்தையும் அவர் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு வாழ்நாள் முழுவதும் பணி செய்தார் என்று சொல்லப்படுகின்றது. இது ஒரு உதாரணமாக எங்களுக்கு தரப்படுகிறது. வாழ்விலே நாங்களும் பல்வேறு விதமான துன்பங்களை, உலக சவால்களை எதிர்கொள்கின்றோம். ஆனால் இவற்றையும் தாண்டி எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கின்றோம், அவரிலே நாங்கள் தங்கி வாழுகின்றோம் என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கவே இந்த நாளில் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அன்னாவை போல எங்களால் வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாகவே எங்களுக்கு கடினமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நாங்கள் உலகத்தின் இந்த நீரோட்டத்தில் அப்படியே வீழ்ந்து விடுவோம். உலகம் தருகின்ற விருப்பங்கள் அல்லது வெறுப்புகளிலே நாங்கள் வீழ்ந்து விடுவோம். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களை மட்டுமே முதன்மைப்படுத்துகின்ற வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவோம். ஆனால் துன்பங்கள் வந்திருந்தாலும், சவால்கள் எதிர்கொண்டிருந்தாலும், இந்த அன்னாவை போல கடவுளோடு இணைந்து எங்களால் வாழ முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் இந்த நாளிலே கேட்க அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு ஆவலோடு காத்திருந்தபடியால் தான் அன்னாவால் மீட்பை காண முடிந்தது, அந்த மீட்பரை கண்டுகொள்ள முடிந்தது. எப்போது சிமியோன் அந்த குழந்தையை பற்றி அறிவித்தாரோ அதன் பின் இந்த வயது முதிர்ந்த அன்னாவும் குழந்தையை கண்டு கொள்ளுகின்றார், மீட்பை கண்டு கொள்ளுகின்றார். மகிழ்வோடு அந்த செய்தியை எல்லாரிடமும் அவர் பறைசாற்றுகின்றார். ஆகவே இந்த நற்செய்தியை பறைசாற்றுகின்ற ஒரு கருவியாக கடவுள் அன்னாவை மாற்றிக் கொள்ளுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் தரப்படுகின்றது. இவர் அனைவருக்குமாகவே இந்த நற்செய்தி எழுதுகிறார். நான் உங்களுக்காகவும் எழுதியிருக்கின்றேன், சிறுவர்கள், இளைஞர்கள், தந்தையர்கள் மற்றும் அனைவருக்காகவும் எழுதியிருக்கிறார். என்று சொன்னால் இவர்கள் அனைவருமே உலகத்தின் தீமைகளை வென்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை தருகின்றார். கடவுள் வல்லமை தந்திருக்கின்றார், நாங்கள் கடவுளை பற்றி அறிந்திருக்கின்றோம், தீமையை வென்றிருக்கின்றோம். ஆகவே உங்களுக்காகவும் இந்த நற்செய்தியை எழுதுகின்றேன். ஆனாலும் நீங்கள் உலகம் தருகின்ற அந்த விருப்பு வெறுப்பின் மீது விழுந்து விடாமல் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கின்றார். கடவுளுடைய திருவுருவத்தை நிறைவேற்றுபவரே
எந்நாளும் நிலைத்திருப்பார் என்று சொல்கின்றார். ஆகவே அன்னா கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். அதே போல சிறுவர்கள், இளைஞர்கள், பெற்றோர் யாவருமே நாங்கள் அனைவருமே எங்களுடைய அழைப்பை உணர்ந்து கடவுளுடைய திருவுளத்தை மாத்திரம் நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கிறிஸ்து பிறப்பு காலங்கள் எங்களுக்கு மகிழ்வின் காலமாக இருக்கின்றது, அவரை வெளிப்படுத்துகின்ற காலங்களாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை ஆழமாக உணர்ந்து அவரிலே நாங்கள் எந்நாளும் மகிழ்வடைய ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்றும் அருளை தர வேண்டும் என்றும் தொடர்ந்துமாக இந்த பலியினூடாக மன்றாடுவோம். ஆமீன். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கையேற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என்று தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என்று தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என்றவன் தந்த காணிக்கை, இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம், தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கையேற்றிடுவாய், காணிக்கையேற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏறுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவிழமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையராகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையின் நாளிலே ஒன்றாக கூடியுள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். உம்முடைய திருமுகத்தின் ஒளியை அவர்கள் மேல் வீச செய்து என்றும் அவர்கள் மனநிறைவு அடைய செய்தருளும். சிறப்பான விதத்திலே நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஜோர்ஜ் ராகல், கெயில் ராகல், கிறிஸ்டி செலர் குடும்பத்தினரையும், மேலுமாக தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சார்ல்ஸ், ஜனார்த்தன் மற்றும் ஜெரோனிகா இருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து எந்நாளும் அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு நிறைய ஆசிரியை கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களையும் மற்றும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் எம் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறையின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமீன். சாரையுண்டு கூரைகள் பலவுண்டு, உன்மொழியில் நிறைவுண்டு, இதய சுகமுண்டு. என்னுள்ளத்தில் காரையுண்டு கூரைகள் பலவுண்டு, உன்மொழியில் நிறைவுண்டு, இதய சுகமுண்டு. இறைவனே, நீரே எந்த நம்பிக்கை, என் வாழ்விலே என்றும் நீ துணை. சின்ன இதயம் திறந்துள்ளேன், என்னோடு பேசவா. உன் மொழி கேட்க வந்தேன், என்னோடு பேசவா. தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராயும் அருளம்மை மாற்றுவதாக.
தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருளம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். அவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். நன்றி கூறி செபிப்போமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தமாசீரை அளிப்பாராக. ஆமென். இறையன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட. ஆண்டவா உன்னை பாட. ஆண்டவா உன்னை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன் பொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான் பொழியும் நீர்த்துளிகள் உந்தன் அருள் பாட. யானுனது திருப்புகழை கவியால் நிதம் பாட. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.